வணக்கம் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிராமர் ரிவிஷன் தாங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கினாலே நிறைய டைப்ஸ் வருங்க. டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், அப்புறம் மாடல் வேர்ப்ஸ், அதே மாதிரி ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தாங்க. வேர்ப்னா உங்களுக்கு தெரியல, நம்ம செய்கிற ஒரு செயலை சொல்கிறது, வினையை சொல்கிறது தான் வேர்ப்ஸ், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்ம செய்கிற ஆக்ஷனை சொல்கிறது. அதை எவ்வளோ டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஃபைனட் வேர்ப்னு சொல்கிறாங்க, இன்னொன்று நான் ஃபைனட் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபைனட் வேர்ப்ஸுக்கு எந்த விதமான டைப்ஸும் கிடையாது. ஆனால் நான் ஃபைனட் வேர்ப்ஸை நம்ம வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்னென்னா ஜெரண்ட், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா பார்ட்டிசிபல்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக் தாங்க. ஒன் பை ஒன் இதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைசஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாருங்க, ஃபைனட் வேர்ப்ஸ். ஃபைனட் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபைனட் வேர்ப்ஸ் இண்டிகேட் த டென்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு சென்டென்ஸ்ல ஃபைனட் வேர்ப் வந்திருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த வேர்ப் வந்து டென்ஸை இண்டிகேட் பண்ணும். ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு இண்டிகேட் பண்ணும். அதாவது காலம் காட்டும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் ஆஃப் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எப்போ நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்க, ஃபைனட் வேர்ப்ஸ் அண்டர்கோ ஏ சேஞ்ச் when the subject changes. சப்ஜெக்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேர்ப்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃபைனட் வேர்ப்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம ஃபைனட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. இப்போ இந்த கோஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபைனட் வேர்ப்னு சொல்றோம். இப்போ இந்த கோஸை வச்சு இது என்ன டென்ஸ்ன்றதை நம்மளால சொல்ல முடியுமா? ப்ரெசென்ட்ல நடக்குது, இவர் டெய்லி போறாருப்பா, அப்போ ப்ரெசென்ட்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க மை பிரதர் அப்படின்றது என்னது, சிங்குலர், அதனால க்ரோஸ் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை இங்க வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இப்ப ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு சிங்குலர் தான். அப்ப இங்க என்னவா இது மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ கோ டு டெம்பிள் டெய்லி. சரிங்களா? அப்ப ஒரு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற வேர்பு தான் என்னன்னு சொல்றோம்னா ஃபைனட் வேர்புன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ப் என்ன காட்டும், டென்ஸை காட்டும். இப்ப இது என்ன டென்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியுது இல்லையா, அதே மாதிரி எந்த டைம்ல நடந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபைனட் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, we have already finished the project. இப்ப have already finished the project ன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப இங்க we வந்திருக்கிறதுனால இது ப்ளூரல், அதனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், haveன்னு போட்டிருக்கோம். இப்ப இங்க he அப்படின்ற ஒரு சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா has. He has already finished the project. அப்போ சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்மளால மாத்த முடியுதா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபைனட் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபைனட் வேர்ப்னா டென்ஸ் காட்டும், டைம் ஆஃப் ஆக்ஷன் காட்டும், அது மட்டும் இல்லாம சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா நான் ஃபைனட் வேர்ப். இது அப்படியே ஃபைனட் வேர்புக்கு ஆப்போசிட் தாங்க. ஏன்னா நான் ஃபைனட் வேர்ப்ஸ் do not indicate the tense and time of action. ஒரு சென்டென்ஸ்ல எந்த விதமான டென்ஸையோ இல்ல டைமையோ அது காட்டவே காட்டாது. அது மட்டும் இல்லாம நான் ஃபைனட் வேர்ப்ஸ் do not change when subject changes. சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் நான் ஃபைனட் வேர்ப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்விம்மிங் இஸ் ஏ கிரேட் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுல ஸ்விம்மிங் அப்படின்றது இப்போ சப்ஜெக்ட் பிளேஸ்ல நம்மளுக்கு வந்து நான் ஃபைனட் வேர்ப் வந்திருக்குங்க, இதுதான் சொல்றாங்க. இப்போ இது சப்ஜெக்ட் பிளேஸ்லயே வந்ததுனால சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இது மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது டென்ஸ் காட்டுமா அப்படின்னா
தெரியாது இல்லையா. ஸ்விம்மிங் அப்படின்றது எப்ப பண்ணாலும் ஸ்விம்மிங் தான் இல்லையா. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இதை வந்து ஸ்வாம் அப்படின்றது இதுவும் மாத்த முடியும். ஆனா இந்த சென்டென்ஸை மாத்த முடியுமானா மாத்த முடியாது. அதே மாதிரி த ஸ்லீப்பிங் பேபி இஸ் அடோரபிள், இங்கேயும் சப்ஜெக்ட் பிளேஸ் வந்திருக்கும். ஸ்லீப்பிங் அப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இருக்கல இந்த இஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஃபைனட் வெர்ப். இப்ப நான் ஃபைனட் வெர்ப் வந்து இருக்கிற சென்டென்ஸ்ல நம்மளுக்கு ஃபைனட் வெர்புமே இருக்கும். ஆனா ஃபைனட் வெர்ப் இருக்கிற சென்டென்ஸ்ல நம்மளால நான் ஃபைனட் வெர்பை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த இஸ்ன்றது ஃபைனட் வெர்புங்க. ஆனா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு பாத்தீங்களா, ஸ்விம்மிங் இது ஒரு ஆக்ஷனா, ஸ்லீப்பிங் இது ஒரு ஆக்ஷனா, அப்ப இது வந்து வெர்ப் தான். ஆனா இது என்ன வெர்ப்னு சொல்றாங்கன்னா நான் ஃபைனட் வெர்ப்னு சொல்றாங்க. ஏன்னா இதனால டென்ஸ் காட்ட முடியாது, என்ன ஆக்ஷன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுற மாதிரி அதால சேஞ்ச் ஆக முடியாது, வெர்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரலாம், இல்ல ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரலாம். அதெல்லாம் நம்ம இப்ப பின்னாடி பார்க்கலாம். ஃபைனட் வெர்ப்ஸ்க்கு நம்மளுக்கு எந்த டைப்ஸுமே கிடையாதுங்க. ஆனா நான் ஃபைனட் வெர்ப்ஸை நம்ம வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் எதுன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல என்ன மாதிரியான செயல்கள்லாம் பண்ணுமா, இட் மே ஃபங்க்ஷன் அஸ் ஏ சப்ஜெக்ட், இல்லைன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டா வரும், இல்லைன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா வரும், இல்ல அட்ஜெக்டிவா வரும், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ்ல அட்வர்பா கூட இந்த இன்ஃபினிட்டிவ் வரும்னு சொல்றாங்க. அந்த இன்ஃபினிட்டிவ்மே 2 டைப்ஸ். ஒன்னு வந்து ஃபுல் இன்ஃபினிட்டிவ், அதாவது சென்டென்ஸ்ல 2 பிளஸ் வெர்ப் வந்ததுன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து பேர் இன்ஃபினிட்டிவா கூட வரலாம். பேர் இன்ஃபினிட்டிவ்னா வித்தவுட் 2 பிளஸ் வெறும் வெர்ப் மட்டும்தான் வரும். அங்க 2 வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும், ஆனா அங்க 2 வராது, வெறும் வெர்ப் மட்டும்தான் வரும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க. To wait seemed foolish when decisive action was required. இப்ப இங்க to wait ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு verb. இப்ப இது 2 வச்சு ஆரம்பிச்சிருக்கா, 2 பிளஸ் verb. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்ஃபினிட்டிவ். அது எந்த பிளேஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்ட் பிளேஸ்லயும் வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, we intended to leave early. so to leave அப்படின்றது வேர்புக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஒரு இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, his ambition is to fly. இப்ப இந்த is to fly இது என்னன்னு சொல்றாங்கன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா his ambition is, இப்ப சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றது வரதுதான் காம்ப்ளிமெண்ட் இல்லையா. சோ இங்க is to flyன்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். he lacked the strength to resist. இங்க to resist அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா adjective placeல வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி we must study to learn. so இது என்னன்னு பாத்தீங்கன்னா adverb. சரிங்களா. so ஒரு இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டா வரலாம், டைரக்ட் ஆப்ஜெக்டா வரலாம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா வரலாம், அட்ஜெக்டிவா வரலாம், அட்வர்பா வரலாம். அதே மாதிரி நீங்க சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நான் ஃபைனட் வெர்ப் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்னா ஒரு ஃபைனட் வெர்ப் இருக்கும், was required. அதே மாதிரி we intended to இது ஒரு ஃபைனட் வெர்ப். his ambition though இருக்கு பாருங்க, his ஒரு ஃபைனட் வெர்ப். he lacked the strength to resist, lacked அப்படின்றது ஒரு ஃபைனட் வெர்ப். ஏன்னா இது சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு இங்க இருக்க சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். we must study to learn, study. so ஒரு நான் ஃபைனட் வெர்ப் இருக்குன்னா கட்டாயமா அங்க ஃபைனட் வெர்பும் இருக்குங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்ஃபினிட்டிவ்னா 2 பிளஸ் வெர்ப் வந்தாலே உங்களால இன்ஃபினிட்டிவ் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஜெரண்ட் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. அது ஒரு வெர்ப் தான், தட் எண்ட்ஸ் இன் ஐஎன்ஜின்னு சொல்றாங்க. ஐஎன்ஜில எண்ட் ஆச்சுன்னா அது மேக்ஸிமம் ஜெரண்டா இருக்கும். ஆனா இதுலயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன்னா பார்ட்டிசிபல்ஸும் ஐஎன்ஜில எண்ட் ஆகும். சரிங்களா. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஏ நவுன். ஆனா அது எதனுடைய வேலை பார்க்கணும்னா ஒரு நவுனுடைய ஃபங்க்ஷனை தான் அது பண்ணும். அது என்னதான் ஒரு வேர்போடைய டிவிஷனா இருந்தாலும் ஒரு நவுன் பண்ற வேலையை தான் அது பண்ணும்னு சொல்றாங்க. அது எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்க. ஆஸ் ஏ சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டா வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரீடிங் சப்ஜெக்ட் பிளேஸ்ல நவுன் தானே வரும். ரீடிங் இஸ் ஏ குட் ஹேபிட், ஐஎன்ஜில வந்திருக்கு பாருங்க. அப்ப இந்த ரீடிங் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆஸ் அன் ஆப்ஜெக்டாவும் வரலாம். இப்ப ரீதா லைக்ஸ் குக்கிங், குக் பிளஸ் ஐஎன்ஜி, அப்ப இது வந்து ஒரு ஜெரண்ட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ஜெக்ட் பிளேஸ்லயும் ஜெரண்ட் வரும்னு சொல்றாங்க. ஆஸ் அ காம்ப்ளிமெண்டாவும் வரலாம். ஹர் லைக்கிங் இஸ் குக்கிங் அப்படின்னா இங்க வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக வரதுனால இது காம்ப்ளிமெண்ட். அது மட்டும் இல்லாம இது ஜெரண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா ஐஎன்ஜில எண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஜெரண்ட் அப்படின்றத நீங்க சென்டென்ஸ் எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இட் எண்ட்ஸ் இன் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஐஎன்ஜில எண்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அது சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும், ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும், அண்ட் காம்ப்ளிமெண்டாவும் வரும். அதை வச்சு அது ஜெரண்டா இல்லையான்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அது வந்து ஒரு நவுனோட ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்றாங்க.
ஸோ ஃபைனல் டைப் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். பார்ட்டிசிபிள்ஸ்னா கம் ஆஃப்டர் அன் ஆப்ஜெக்ட் டு டிஸ்கிரைப் இட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்ட்டிசிபிள். அது எதுக்காக வருதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுக்கு. அண்ட் எக்ஸ்பிரஸ் த ஸ்டேட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் வரது தான் என்னன்னா பார்ட்டிசிபிள்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனட் வேர்ப்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு டைப்ஸ் கிடையாது. நான் ஃபைனட் வேர்ப்ஸ்க்கு தான் 3 டைப் இருக்கு. இன்ஃபினிட்டிவ், அதுக்கப்புறம் ஜெரண்ட், அடுத்தது பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் வந்து எப்படி எல்லாம் வரலாம்னா வேர்பா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீதா இஸ் ஸ்லீப்பிங் நான் சொன்னேன் இல்லையா, இதுவுமே ஐஎன்ஜில தான் வரும். ஜெரண்டும் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே ஐஎன்ஜில தான் வரும். இப்ப இது வந்து வேர்ப்ல வந்திருக்கு பாருங்க. ஆனா ஜெரண்ட் வந்து வேர்பா வராதுன்னு நம்ம பார்த்தோம். யூஸ் as an adjective. அதே மாதிரி அட்ஜெக்டிவாவும் வரும். she is a retired principal. she is a principal அப்படின்றது நார்மல் சென்டென்ஸ். ஸோ இது பண்றதுக்காக சொல்றது தான் அட்ஜெக்டிவ் இல்லைங்களா. ஒரு நவுனை இன்னமுமே மிகைப்படுத்தி சொல்றதுக்கு. அப்ப இங்க ரிட்டையர்டு இதுதான் என்னன்னு சொல்றோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ அட்ஜெக்டிவ் ஐ மீன் பார்ட்டிசிபிள்ஸா வந்திருக்குன்னு சொல்றோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் என்ன மாதிரியான ஃபார்ம்ல எல்லாம் வரும்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா வரும். ஸோ ஜெரண்டையும் நீங்க பார்ட்டிசிபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஜெரண்ட் வந்து எந்தெந்த பிளேஸ்ல வரும், சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் பிளேஸ்ல வரும். இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னா ஜெரண்ட்னு சொல்லுவோம். அதே பார்ட்டிசிபிள்ஸ்னா அட்ஜெக்டிவ் பிளேஸ்ல வரும், வேர்ப் பிளேஸ்ல வரும். இதை வச்சு நீங்க ஜெரண்டையும் பார்ட்டிசிபிளையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்ப பார்ட்டிசிபிள்ஸ் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அது எப்படி இருக்கும்னா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டான்சிங், டான்ஸ் ஆடுறது. அப்ப அது என்னது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல வரும்னு சொல்றாங்க. சரிங்களா. டான்சிங். அடுத்தது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் பிளஸ் டி வரலாம், இல்ல இடி வரலாம், இஎன் வரலாம், அந்த மாதிரி வரலாம் இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா டாக்டு அப்படின்னு வரலாம். சரிங்களா. ஐஎன்ஜி வந்தா மட்டும்தான் பார்ட்டிசிபிள் அப்படி கிடையாது. அது ப்ரெசென்ட்ல வந்தாதான் ஐஎன்ஜில வரும். அதே பாஸ்ட்ல வந்தோம்னா டி இல்லைன்னா இடி இல்லைன்னா இஎன் வச்சு வரும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னா எப்படி வரும்னா ஹேவிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு வரும். அதுவே ப்ரெசென்ட் பாசிவ் ஃபார்ம்ல வந்ததுன்னா ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ் இருக்கு இல்லையா, அது பாசிவ் ஃபார்ம்ல வந்ததுன்னா பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் பாசிவ்ல வரும்போது எப்படி வரும்னா ஹேவிங் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எல்லாமே பார்ட்டிசிபிள் உடைய டைப்ஸுங்க. இந்த 5 ஃபார்ம்ல எப்படி வந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்ட்டிசிபிள் தான் சொல்லுவோம். வெறும் ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும்தான் பார்ட்டிசிபிள்னு கிடையாது. அது பாஸ்ட் ஃபார்ம்ல வந்தாலும் சரி, பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளா வந்தாலும் சரி, பாசிவ்ல ப்ரெசென்ட்ல வந்தாலும் சரி, பாசிவ்ல பெர்ஃபெக்டா வந்தாலும் சரி, எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து வேர்ப்னா என்ன, வேர்புடைய 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபைனட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனட் வேர்ப்னா என்ன. ஃபைனட் வேர்புக்கு நம்மளுக்கு டைப்ஸ் கிடையாது. நான் ஃபைனட் வேர்ப்ல இன்ஃபினிட்டிவ்னா என்ன, ஜெரண்ட்னா என்ன, பார்ட்டிசிபிள்னா என்ன, மூணுத்தையும் எப்படி வந்து ஈஸியா ஹிண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது. இன்ஃபினிட்டிவ்னா 2+ வேர்ப் வரும், ஜெரண்ட்னா ஐஎன்ஜில வரும் அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ நவுனா இருக்கும். அதுவே பார்ட்டிசிபிள்னா ஐஎன்ஜில வரலாம், இல்ல பாஸ்ட்ல வரலாம், இல்ல பெர்ஃபெக்ட்ல வரலாம். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். சரிங்களா. ஸோ இதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.